டபுள் ஆக்ஷனில் நம்ம அருண் விஜய் நடித்து வெளியே வந்தப்போ தாங்க ரெட்டத்தலை. இது வந்து ஆடியன்ஸ்க்கு மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் கலவையான விமர்சனம் தான் வந்துச்சு. ஏன்னா அவங்க வரும்போதே ரொம்ப ஹைப் ஏற்றிட்டாங்க. இது வந்து ஒரு பெருசாக த்ரில்லர் ஆக்ஷன் இருக்கும், இது வந்து ஒரு பெரிய ஆக்ஷன் படம், அதுவும் இல்லாமல் டபுள் ஆக்ஷனர் அருண் விஜய் சொல்லவே வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஹைப் ஏற்றிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து படத்தில் பெருசாக கதையும் எதுவும் இல்லை, ஸ்ட்ராங்காக இல்லை. இது ரொம்ப ஒரு பழைய கதை. அதுக்குமே ஒரு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டல்லாகவே போயிருந்துச்சு. ஸ்டோரியில் எல்லாமே கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பெருசாக ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லை இதில். ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து இதை எதிர்த்து இது சரியில்லை, இது மொக்க படம் அப்படின்ற மாதிரி, அதாவது ஃப்ளாப்பு தானே வச்சுக்கலாம் இந்த படம். இந்த படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போது வெளியாகி அது வேறு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிருக்காங்க. அப்படி என்ன பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்த அளவுக்கு மோசமானு பார்த்தீங்கன்னா 15 கோடி பட்ஜெட்டில் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் 4 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. படுதோல்வி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு நடிச்ச சிறை படத்தை கொண்டாடுறாங்க, 5 கோடி பட்ஜெட்டில் 17 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அருண் விஜய் பண்ண 4 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு, 17 கோடி பட்ஜெட்.